ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியா கிரிக்கெட்டுக்கு இல்லை இந்தியா நாட்டுக்கு பெரிய பெரிய ஒரு சேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஃபார்மேட்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது குறித்து அவரே கண் கலங்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிச்சு. மழைனால் கொஞ்சம் ட்ராவில் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திக்குன்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் அனைத்து விதமான ஃபார்மேட்லேருந்து ஓய்வு பெறேன்னு அறிவிச்சிட்டாரு. பார்க்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்த தலைமுறைக்கு வழி ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன். எனக்கு இது எடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வயசானால் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிதான் ஆகணும். இது தான் ரியாலிட்டி. அதனால் என்னால் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக ஐபிஎல்லில் தொடர்ந்து விளையாடுவேன். அதனால் இந்திய அணிக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த பங்களிப்பு, முக்கியமாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா, ரஹானே இது போன்ற பிளேயர்கள் எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய ஓய்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓப்பனாக பேசியிருக்காப்புல. ஏன்னா அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டுங்க. தமிழ்நாட்டில் போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு சாதனை படிச்சிருக்கிற ஒரே கிரிக்கெட் வீரர் நம்ம அஸ்வின் தான். பல சாதனைகள் படிச்சிருக்காரு. டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விக்கெட்டு எடுத்து தள்ளியிருக்காரு, 500 மேலே விக்கெட் எடுத்து தள்ளியிருக்காரு. அதனால் அவர் திக்குன்னு ரிட்டைர்மெண்ட் கொடுத்தது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்ன ஒன்று, அவருக்கு ஃபேர்வெல்லாக செஞ்சு எதனா ஒரு கிரிக்கெட்டு ஆட வச்சு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அதுவும் இந்தியா பீச்சில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாருங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. உண்மையாக கேட்டால் அஸ்வின் போன்ற ஒரு லெஜெண்ட் இவ்வளோ சீக்கிரமாக இன்னும் 2 வருஷம் விளையாடி இருக்கலாம். பட் அவ்வளோ சீக்கிரம் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதே போல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராவில் முடிஞ்சிருக்குங்க. அது ஒரு வகையில் நல்லது தான் நம்மளுக்கு. ஏன்னா அடுத்த 2 போட்டி இந்திய அணி வின் பண்ணால் கண்டிப்பாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வாகிடும், எந்த டீமு கம்பேரிசன் இல்லாமல். அதனால் கண்டிப்பாக அடுத்த வர போட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய போட்டி. இந்திய அணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொதப்பனால பவுலிங் போட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸில் செம்மையாக போட்டாங்க. 87க்கெலாம் 7 விக்கெட் எடுத்துகிட்டு அவர் டிக்ளேர் கொடுத்தாங்க. 275 ரன்னு டார்கெட் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. வெறும் 8 ரன் தான் இந்திய அணி ஆடினாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை இதுவாகி போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் அடுத்த 2 போட்டி இந்திய அணி கட்டாய வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அது நம்ம பொறுத்துந்தான் பார்க்கணும் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அண்ணா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு அனைத்து விதமான ஃபார்மேட்லையும். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.